டைம் என்னென்னமோ காம்படிஷன்லாம் போக நினைச்சோம். முக்கியமா இந்த ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும், ரொம்ப ஆரவாரமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு காம்படிஷன் தான் போகும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னே நிறைய படங்கள் வந்து தொடர்ந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. இந்த டைம்ல தான் வந்து நம்ம ஜீவா சாரும் வந்து என்ட்ரிக்கு நானும் வரலாமா அப்படின்ற மாதிரி காம்படிஷனுக்குள்ள நானும் வரலாமா அப்படின்னு கேட்டாரு. இது ஒரு பக்கம் போய் இன்னொரு மனுஷன் வந்து நான் தாண்டா செழியேன் அப்படின்றாரு. இதெல்லாம் தாண்டி ரெக்கார்டு கொடுத்து டாடா பாய் பாய்ன்னு சொன்னவங்க எல்லாம் வந்து திடீர்னு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ரீ ரிலீஸ் பண்ணலாமா, நமக்கு அப்படியே ஒரு மாதிரி சரிவா போகிற மாதிரி இருக்கே, நம்ம ரீ ரிலீஸ் பண்ணலாமா அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்க்கலாம். திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அப்டேட்ஸ்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுனால நிறைய ஒரு கான்ட்ரோவர்ஷியலா போயிட்டு இருந்துச்சு. ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு டாபிக்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அப்படின்னா நான் ஏதாவது ஒரு படம் வந்து ரீ ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஜான் 23 அஜித்தோட படம் மங்காத்தாவும் விஜயோட படம் வந்து தெரி, இவங்க 2 பேர் படமும் வந்து ரீ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜான் 23 வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆரவாரமாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ், இன்னொரு பக்கம் வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ். இவங்க 2 பேர் ஃபேன்ஸும் வந்து ஒரு பயங்கரமான போட்டி, அந்த ஒரு இதுலலாம் போயிட்டு எந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு திருப்பி ஒரு ஹிட் கொடுக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ மங்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அஜித் சார் வந்து ஒரு அந்த பெப்பர் சால்ட் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் அது இப்போ வரைக்குமே பேசுவாங்க. அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருந்தது. ஒரு கேங்ஸ்டரான மூவி, ஆக்சுவலா ஒரு போலீஸ் மேன், பட் ஒரு மாதிரி ஒரு கேங்ஸ்டர் லுக்ல கொடுத்திருப்பாரு. அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு போயிருப்பாங்க. அந்த நரேஷன்ஸே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் வந்து ஒரு லைட்டா ஒரு வில்லனிசம் ஷேட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் நல்லா இருக்கும். அந்த மங்காத்தா படத்துல அதே மாதிரி த்ரிஷாவோட ரோலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க நடிச்ச அவங்க 2 பேர் இருந்த ஒரு கப்ளிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அதுல நடிச்ச அர்ஜுன் சாரும் வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் பிரேம்ஜியோட காமிக் சென்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அவர் பண்றது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். என்னையா இந்த மனுஷன் இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இயல்பா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மங்காத்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகுதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் வந்து தெரி, ஒரு பக்கம் கேங்ஸ்டர், இன்னொரு பக்கம் போலீஸ், இந்த மாதிரி வருது. தெரி படம் வந்து எல்லாருக்குமே தெரியும், விஜய் சார் வந்து போலீஸா வருவாரு. போலீஸ்ன்ற ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வந்து கொடுக்கும். அந்த விஜய் சார் வந்து ஒரு பேக்கரி தான் நடத்துகிற மாதிரி இருக்கும். பார்த்தா அவர் வந்து ஒரு ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணார், அவங்க ஃபேமிலியை டோட்டலாக டெமாலிஷ் பண்ணிருப்பாங்க. சமந்தா நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஏமி ஜாக்சன் நடிச்சிருப்பாங்க, அப்புறம் வேற யார் மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருப்பாரு, இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை அப்படியே டோட்டலாக வந்து மறைச்சு ஒரு புது கேரக்டராக ஒரு கெட்டப்பே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்யூட்டாக பேசும். ஒரு ஃபேமிலி கான்செப்ட், ஒரு ஃபேமிலி ஜர்னரில் கொண்டு போய் அந்த குழந்தைய எந்த அளவுக்கு அவர் காப்பாற்றுறாரு, அவரோட பாஸ்ட் லைஃப் பெருசா தெரியாத அளவுக்கு எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாருன்னு தான். இதுல முக்கியமா அந்த ஒரு லவ், அந்த கப்பிள்ஸ், அந்த ரொமான்ஸும் அழகா காமிச்சிருப்பாங்க விஜய் சாருக்கும் சமந்தாக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அடுத்த வருஷன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கும் ஏமி ஜாக்சனுக்கும் வந்து ஒரு காமிக்கலா ஒரு ஃபன்னான ஒரு ஃபேக்டர்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இவங்க 2 பேரோட பேரிங்குமே நல்லா இருக்கும். ஸோ பார்ப்போம். படத்துல ரிலீஸ் ஆகும் போது இப்போ ஜான் 23, 2026 அப்போ ரிலீஸ் ஆக போகுது, ரீ ரிலீஸ் ஆக போகுது மங்காத்தா தெரி எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு போட்டிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி இதே மாதிரியான ஒரு போட்டி வந்துச்சு. இதாச்சு ரீ ரிலீஸ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பொங்கல் டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2023 வந்து வாரிசு படமும் துணிவு படமும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல், அப்படியே பயங்கரமான போட்டியா போயிட்டு இருந்தது. விஜய் ஒரு பக்கம், அஜித் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு போட்டி போயிட்டு இருந்தது. வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெருசா அந்த ஒரு அந்த அளவுக்கு ரொம்ப இம்பாக்டா இருக்காது. பட் ஸ்டில் ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவி, எல்லாரும் சேர்ந்து போய் பாக்குற மாதிரி ஒரு மூவி கரெக்டா பொங்கல் டைம்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ராஷ்மிகாவும் வந்திருப்பாங்க. ஒரு அதாவது ஃபேமிலி சொத்து, அதை யாரு வந்து கடைசியில எடுத்துட்டு போறா, கடைசி பையனா இல்ல அந்த முன்னாடி இருந்த 2 பசங்களா, யார் அந்த ஃபேமிலியோட லெகசியை வந்து யார் கரெக்டா லீட் பண்ண போறா அப்படின்றதான் காமிக்கு கன்ஃபார்மா வந்து யோகி பாபுவோட கவுண்டர்லாம் சொல்லவே வேண்டாம். மனசு டைமிங்க்கு செமையா கவுண்டர் கொடுப்பாரு. அவரோட கவுண்டர்லாம் வந்து டக்குன்னு தேட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் சாரோட துணிவு மூவின்ற போது மணி ஹிஸ்ட், எனக்கு அதுதான் வந்து கரெக்டா ஞாபகம் வந்துச்சு. மணி ஹிஸ்ட் படம் வந்து ராபரி, இந்த பேங்க் கரப்ஷன்ஸ், இந்த மாதிரி தான் ஞாபகம் வந்தது. பட் அந்த மாதிரி ஒரு ஜானரை எடுத்துட்டு போனாங்க ஸ்டார்டிங்ல. என்னடா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டா இருக்கே, டிஃப்ரெண்டான இதுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அட் எண்ட்ல வரும்போது ஒரு கார்பரேட் லைஃப்பை தான் வந்து அவர் கொண்டு வந்திருப்பாரு. பேங்க் கரப்ஷன்ஸ் எந்த அளவுக்குலாம் நடக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த பேங்க்ல வந்து நம்ம அதை என்னைக்கு
என்னைக்காவது ஒரு நாளாச்சும் படிச்சிருக்குமா? அந்த சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ பேங்க்ல வந்து லோனு, இஎம்ஐ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து எந்த அளவுக்கு காசு ஆட்டையை போடுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த துணிவு படத்தில் செம்மையாக காமிச்சிருப்பாங்க. இந்த படமும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜில் கூட்டு போயிருக்கும். வினோத் வந்து அழகாக டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் வந்து மஞ்சு வாரியரும் வந்து ஒரு கேங்ஸ்டர் லுக், அது ஒரு மாதிரி ஒரு ரஃப் அண்ட் இதுவாக இருப்பாங்க, ரஃப் அண்ட் ரூடாக இருப்பாங்க. பார்க்க ஒரு மாதிரி அழகாக இருக்கும். இந்த படமும் பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ரிலீஸ் ஆக போகிற மங்காத்தா இன்னும் தெரியும் வந்து எந்த அளவுக்கு ரீச் கொடுக்க போகுதுன்னு தெரியல. அப்போ ரிலீஸ் ஆனது பக்காவாக போச்சு, இந்த தடவை ரிலீஸ் ஆக போது பக்காவாக போதான்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவர் நடுவில் ஏதோ நான் தாண்டா செழியன் அந்த மாதிரி ஏதோ ஸ்டார்டிங்கில் சொன்னாலே செழியனை பற்றிலாம் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தியோட படங்க. பராசக்தியோட படத்தில் வந்து ஹீரோ யார், ஹீரோட கேரக்டர் வந்து செழியன்ற பேரில் தானே வரும். இதில் இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, சீமான் கூட ஒரு பேட்டி நடந்திருக்காங்க. நார்மலாக ஒரு ப்ரெஸ் கான்வர்சேஷன் போயிருக்கு, என்னென்ன எப்படி போயிட்டு இருக்கு என்ன எதுன்னு பார்க்கும்போது இந்த பராசக்தி படத்தை வந்து நல்லா இன்டர்ப்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்களா, படம் எப்படி இருக்கு என்ன இதெல்லாம் கேட்கும்போது படம் வந்து சூப்பரா இருக்கு. நம்மளோட அப்படியே அந்த அந்த காலத்துல நடந்த ஒரு நரேஷன் வந்து அப்படியே கொண்டு வரல, பட் அதை சார்ந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு டவுன் ரேஜும் வந்து கொண்டு வராம போயிருக்கு. அதனால இந்த படம் வந்து சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, நம்மளோட தமிழ் பண்பாடை வந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு அப்ப நடுவில் வந்து அந்த செழியன் கேரக்டர், இந்த சிவகார்த்திகேயன் எல்லாம் ஓகேயா அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்கும் போது அப்போ வந்து தலைவர் வந்து அப்படியே அடிச்சு விட்டாருப்பல, அட நான் தாங்க செழியனை தான் வந்து இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க, சீமானை தான் செழியனா காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் விட்டாரு. ஆனா அவர் விட்டதோ விட்டாரு, அப்படியே அது பிரபலமா போயிட்டே இருக்கு அந்த டாக்கு. என்னடா இது செழியனா சீமானா அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாக் கொடுத்தாரு, என்னதான் வந்து செழியனா வந்து பிரதிபலிச்சிருக்காங்க படத்துல அப்படின்ற போது அது ஒரு மாதிரி நிறைய பேர் வந்து பயங்கரமான விமர்சனம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. காமெடிலாம் ரிலேட்டடா மீம்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க தலடா எங்க தலைவன்டா அப்படின்ற மாதிரிலாம் சீமானை வந்து ரொம்ப உயர்த்தி பேசியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி கரெக்டாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஒரு ஃபன் ஜெனரில் இருந்துச்சு. அப்புறம் பராசக்தியை பற்றி பேசும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி எந்த ஒரு டிபேட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு இந்த படம். இந்த படத்தில் வந்து என்னடா இது கரெக்டாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கே அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது தான் நம்மளோட ஜீவா என்ட்ரி கொடுத்தாரு. டி தலைவர் தம்பி தலைமைகள், சாரிங்க இது மட்டும் கொஞ்சம் அப்பப்போ ரோல் ஆகுது, டின்னு வருதுனால தலைவர் தம்பி தலைமையில் இந்த படம் தான். இந்த படம் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. பராசக்தி வந்து ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கு. அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ், அதாவது அரௌண்ட் இந்தியாக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா 48 crores அளவுக்கு ஹிட் கொடுத்துருக்கு. அதே டிடிடி படம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 3 நாள் சென்சஸ் எடுத்துக்கும் போது பார்த்தாலே வந்து 15.85 crores அளவுக்கு வந்திருக்கு. இது ஒரு நல்ல ரீச் கொடுத்துருக்கு. ஜீவா வந்து எதிர்பார்க்கவே இல்லை, பட் ஜீவாவோட கம்பேக்காக எடுத்துக்கலாம் இந்த படத்தை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஜீவா ஹி வாஸ் அ வெரி குட் ஆக்டர். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பன் படத்துல வந்து ஸ்ரீகாந்த், ஜீவா, விஜய் சார் இவங்க 3 பேருமே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக காமிச்சிருப்பாங்க. எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப ஞாபகம், அதாவது அந்த ஒரு காமிக்கல் ஜானரில் அந்த படத்தில் எப்படின்னா வந்து ரொம்ப பயந்து இருக்க மாதிரி ஒரு பர்சனாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிற்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நரேஷனில் போயிட்டு இருக்கும் போது இந்த டிடிடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்கல் ஜானரில் ஆனால் லைட் பொலிட்டிக்கல் மேனரில் இருந்துச்சு. இந்த படமும் வந்து ஒரு வெற்றி நடையை போயிட்டு இருக்கு. அதாவது 100 crores வந்து ஹிட் ஆகுமா அப்படின்னு தெரியல, பட் அந்த ரேஸுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்றாப்பல. ஹோப்ஃபுல்லி ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். இது பார்ப்போம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா இது போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் அந்த பெரிய பெரிய திரையெல்லாம் வந்து பேசிட்டோம். நம்ம வந்து இந்த சின்ன திரையை பற்றி பேசவே இல்லை பாருங்க. சின்ன திரையை வந்து அப்படியே நம்ம கழட்டி விட்டோம். ஏன்னா அது நேற்று தான் வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸோட கிராண்ட் ஃபைனல் நடந்திருந்தது. இது வந்து எப்படி சொல்றது, இந்த பிக் பாஸ் வந்து பார்க்கலாமா வேணாமா, இதை பார்த்து என்னதாண்டா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எனக்கெல்லாம் பயங்கரமான ஒரு தலைவலியே வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் தாங்க பார்ப்பேன், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டிவியில் ஓடும். அந்த சீரியல்லாம் முடிஞ்ச பிறகு டிவியில் ஓடும். அது வந்து அப்படியே என்னடா இந்த நேரமா அடிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க, இதே கூட பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃபைனல்ஸும் வந்துட்டாங்க. ஃபைனலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து ஒரு மாதிரி எமோஷனலாக டாக் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் நான் எந்த பரிசையும் வந்து கைப்பிடிச்சது இல்லை, எல்லாருமே என் கூட இருக்கவங்க வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, நான் அவங்கள பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு வந்து எந்த அவார்டு இது வரைக்கும் ரெகக்னைசேஷன் வந்தது இல்லை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெகக்னைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் டாக் கொடுத்துருப்பாங்க. சரி, அவங்க துறையிலேருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுத்து நீங்கள் வெளில போங்கடா அப்படின்னு சொன்ன கமருதனையும் பார்வதி இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ஃபைனல்ஸில் வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க. வாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நெகட்டிவ் மேனரில் போனாங்க அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவ் கம்பேக் கொடுக்கணுன்றதுக்காக கூப்பிட்டு வச்சு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னென்னலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
ஆரவாரமா கூட்டு போய் ஒரு அளவுக்கு செட்டில் பண்ணிட்டாங்க. எதுக்கு போனாங்க, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு இந்த ஷோனே எனக்கு பாதி விஷயம் புரியல. ஒரே கச்சாமுச்சாவா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். உங்களுக்கு இது ஓகேயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஓகேயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெட் கார்டு கொடுத்து போனவங்க, மோஸ்டா ரெட் கார்டு கொடுத்து போனவங்க யாருமே வந்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தது இல்ல. இவங்க 2 பேருமே வந்து ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.